எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த பதிவில் எல்லாருமே வீடை பெருக்கும் இல்லையாம்மா. வீட்டை பெருக்கும்போது தெரியாமல் கூடம்மா இந்த ஒரு தவறை மட்டும் செஞ்சிடாதீங்கம்மா. வீட்டில் பணம் சேரவே சேராது, வறுமை தாண்டவமாடும், எதை எடுத்தாலும் பிரச்சனையாக வந்து சேருமா. வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதும் ஒரு கலை தாம்மா. அந்த கலை எல்லாருக்கும் வந்துடுறது கிடையாது. எத்தனை பேர் உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறீங்க சொல்லுங்கம்மா. வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுல வந்து ஆண் பெண் 2 பேருக்கும் முக்கிய பொறுப்பு இருக்குதுமா. 2 பேருக்குமே வேலை போல அதிகமாக தான் இருக்குது. ஆனால் பெண்கள் மட்டும்தான் வீட்டை பார்த்துக்கணுன்ற ஒரு விஷயம் வந்துட்டே இருக்குது. எடுத்த பொருளை இடத்துல வைக்கிறது, துணிகளை கலைக்காமல் பார்த்துக்கிறது, தேவையான பொருளை சேர்க்காமல் இருக்கிறது, இதை செஞ்சாவமா ஒரு வீடு சுபிக்ஷமாகவும் சுத்தமாகவும் இருக்கும் இல்லையா. இது மாதிரி இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி எங்கே இருந்தாலும் ஓடோடி வந்து உட்காந்துருவாங்க. சின்ன விஷயம்தான், ஆனால் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது இல்லைம்மா. சரி, வீடு பெருக்கும் பொழுது என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்றதை சொல்கிறேம்மா. வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வதில் சில சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இருக்குதுமா. உங்கள் வீட்டில் மகாலட்சுமி ஆனவள் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்றப்போ நிச்சயமாக இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இறைவன் நம்ம பக்கம் திரும்பி நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்றப்போ நிச்சயமாக சுத்தம் மட்டும் வீடு சுத்தமாக இருக்கணும், உடல் சுத்தமாக இருக்கணுமா. சுத்தம் சோறுபடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படின்றப்போ நம்ம வீட்டில் இருக்க எல்லா இடங்களும் நிச்சயமாக சுத்தமாக இருக்கணுமா. சரி, தினமும் வீட்டை 2 முறை பெருக்கணுமா. காலையில் மாலையில் பெருக்கணும், சரிங்களா. சரி, அதே சமயம் நைட் டைமில் கண்டிப்பாக வீட்டை பெருக்கவே கூடாதுமா. அதே போல் இரவு வேளைகளை குப்பையை வெளியே கொட்டவும் கூடாதுமா. இரவு வேளைகளில் நல்ல தேவதைகளும் கெட்ட தேவதைகளும் உலா வருவதாக சாஸ்திர குறிப்புகள் சொல்லுது. நைட் டைம்லமா நீங்கள் உலா வரும் சமயத்தில் நீங்கள் குப்பை கொண்டு போய் கொட்டிட்டீங்க அப்படின்றப்போ அவங்களுடைய சாபத்துக்கு ஆளாவீங்களாம். அதனால் நீங்கள் வீட்டில் கஷ்டகால மண்டலில் தொடங்க ஆரம்பிச்சிருமா. வீட்டை கூட்டும்போது முதல்ல எப்படி திரும்ப கூட்டணும் வீடு பெருக்கும்போது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்றப்போ வீட்டு கடைசி ரூம்லேருந்து பெருக்கிட்டு வந்து நிலைவாசல் படி வரையும் வாருவாங்க, இல்லை பூஜை ரூம்லேருந்து பெருக்கிட்டு வந்து சமையல் கட்டில் வந்து வாருவாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாதுமா. நம்முடைய நிலைவாசல் கதவு இருக்குல்லம்மா, நம்முடைய வாசக்கதவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கை வைக்கிறதே வாசக்கதவாக தான் இருக்கணும். அந்த வாசல் கால்லேருந்து பக்கமாக பெருக்கிட்டு வரணுமா. வெளி பக்கமாக பெருக்கக்கூடாது. வெளி பக்கமாக பெருக்கணும் அப்படின்றப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நல்லது கெட்டது மகாலட்சுமி இது எல்லாத்தையும் நம்ம வெளியே அனுப்புறதுக்கு சமம். அதனால் தயவு செஞ்சுமா வெளி பக்கமாக பெருக்கின்னு போகக்கூடாது, பக்கமாக நீங்கள் பெருக்கிட்டு வரணும். நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேம்மா. அதாவது வீட்டை குப்பையிலலாம் உள்ளே கூட்டிகிட்டு வரணும், வெளியே அனுப்பக்கூடாது, சரிங்களாம்மா. இது மாதிரி செய்கிறோம். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, எல்லா குப்பையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து ஒரே இடத்துல அள்ளுவாங்கம்மா. அது மாதிரி பண்ணவே கூடாது, ரொம்ப தவறான விஷயமா. எங்கெங்கே தூசு தெரியுதோ எங்கெங்கே குப்பை இருக்கோ அங்கேயே நீங்கள் உரம் வச்சு வாரிடுங்க. அதே மாதிரிம்மா தூசு குப்பையில் நிலைவாசல் தாண்டி ஒரு சில பேர் பெருக்கி தள்ளுவாங்கம்மா. அது மாதிரி பெருக்கியும் தள்ளக்கூடாது. குப்பை தொட்டிலாளி தான் குப்பையை போடணும். கூச்சி வீட்டுக்குள்ளே ஒரு உரமாக வைக்கக்கூடாது. அது மாதிரி குப்பையோடு சேர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய வீடு சுபிக்ஷமாக இருக்குமா. தள்ளி ஒரு இடத்துல கூச்சி வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ மகாலட்சுமிக்கு சுத்தமாக பிடிக்காது. குப்பை தொட்டி கூடமா சுத்தமாக தான் இருக்கணும். குப்பையை சேர்த்து வைக்கக்கூடாது. தினமுமே குப்பை வந்து க்ளீன் பண்ணிடணும். அந்த குப்பையில் வந்து அழுகு போன பொருள் வாசனை வருது, அந்த முக்கிற ஈலாம் இருந்துச்சு அப்படின்றப்போ மகாலட்சுமி வாசம் செய்யவே மாட்டாங்கம்மா. வீட்டை கூட்டி சுத்தம் செய்யும் போதுமா முழுமையாக சுத்தம் செய்யணும். முழுமையாக அப்படின்னா என்னம்மா, நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃப்ரிட்ஜு கீழே, பீரோ கீழே, வாஷிங் மிஷின் கீழே, கட்டில் கீழே, இதெல்லாம் எப்படி பெருக்க முடியும்? அதெல்லாம் எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னா ரொம்ப தவறான செயல்மா. கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே பெருக்கணும். ஒரு இடங்களில் தூசம் அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மற்ற நீங்கள் எல்லா இடத்தையும் பெருக்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, நீ வீடு பெருக்கின பலனே இல்லாமல் போயிடும். அது மாதிரி இது மாதிரி இந்த கீழே விட்டுட்டு பெருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா காசு பணம் தங்கவே தங்காது. வீண் செலவுகள் ஆகிட்டே இருக்கும். முக்கியமாக அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குமா. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். அதனால் வீட்டை பெருக்கும்போது எல்லா இடத்துலையும் குனிஞ்சு நிமிந்து பெருக்கணும், சரிங்களாம்மா. நம்ம செய்கிற சிறு விஷயங்களால் மகாலட்சுமி நோகாமல் பார்த்துக்கணுமா. இது முக்கியமான விஷயம். வீட்டில் இருக்கிற பொருளை நீங்கள் பெருக்குவதற்கு ஏதோ அமைச்சுக்கணும். அதாவது ஒரு முறையும் பெருக்கும்போது அனைத்து இடங்களும் சுத்தமாக பெருக்கணும். அப்போ தான் மகாலட்சுமி மனம் குளிரும். இப்போ நீங்கள் குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, வெறும் முகத்தை மட்டும் சோப் போட்டு கழுவிட்டு உடம்பெல்லாம் கழுவாமல் வந்தால் எப்படிமா உங்களுக்கு இருக்கும்? ஒரு பிச்சைன்னு இருக்கும்ல. அது மாதிரி தான் வீடு கூட. அது வாய் இருந்தால் சொல்லுமா, நம்ம பண்ணுற விஷயத்தில் வாய் இல்லாத அமைதியாக இருக்குது. அதே மாதிரி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல தான் வைக்கணும். ஒரு சட்டையை எடுக்க போகிறீங்கன்றப்போ 9 சட்டையை கலைக்கக்கூடாது. இது மாதிரி செய்யும் பொழுது அந்த பெண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். யார் வந்து வீட்டை பார்க்க போகிறாங்க, நம்ம தானே வீட்டில் இருக்கணும். மாமியார் இருந்தால் மாமியார் கேட்பாங்க, மாமியார் இல்லைனா வீடு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் வீடுனா இப்படி தாம்மா இருக்கணும். இப்போ நீங்கள் அது மாதிரி ஒரு மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டாக வீடே ப்ராப்பராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடே உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்ல எண்ணங்கள் உருவாகும். நீங்கள் உங்கள் வீடு சுத்தமாக வச்சுருந்தீங்கன்றப்போ இல்லத்தில் சுபிக்ஷம் வந்து நிறைஞ்சிருக்கும். முக்கியமாக வீட்டில் வந்து இறை சக்திகள் வந்து அதிகமாக இருக்குமா. மாலையில் வீடு கூட்டி சுத்தம் செய்யும் பொழுது பூஜைக்குரிய நேரம் வந்து இப்போது 4:30 5:30 வீடு சாயந்தரம் பெருக்கிடணும், சரிங்களாம்மா. 6 மணிக்கு மேலாம் பெருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்கள் வீடு பெருக்குவீங்க இல்லையா, தொடப்பமாக மற்றவங்க மேலே படாத மாதிரி பெருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
யார் மேலாம் பட்டுடுச்சு நீங்கள் பெருக்கிறதோட பண்ணுறப்ப அது உங்களுக்கு தான் தருத்துரும். அதே மாதிரி வீட்டை சுத்தம் செய்கிறீங்க அப்படின்றப்ப வாரத்தில் ஒரு நாளாச்சுமா தூபம் போட்டுருங்க, சாம்பிராணி தூபம் போட்டுருங்க. உங்கள் வீட்டில் கட்டாயமாக அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்றப்ப நிறைய மாற்றங்கள் கிடைக்குமா. இது ரொம்ப சொல்கிறது ரொம்ப சின்ன விஷயங்கள் தான், பண்ணுறதுக்கு நிறைய ஒரு வேலையே கிடையாது. வீடை பெருக்கும்பொழுது உள் பக்கமாக தான் பெருக்கணும் வரணும், வெளி பக்கமாக பெருக்கக்கூடாது, அங்கங்கே குப்பைங்க இருக்கக்கூடாது. வாரத்தில் ஒரு முறை வீடு துடைக்கணும், வாரத்தில் ஒரு முறை சாம்பிராணி போக போடணும், அந்த தொடப்பத்தை பத்திரமா வச்சுருக்கணும், கால்படாத இடத்துல வைக்கணும், குப்பை தொட்டியை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருக்கணும். இவ்வளோ மட்டும் தான்மா, வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நான் இதில் தான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்றப்ப எனக்கு தெரியாத விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேம்மா.